பச்சை கலக்காய் வாங்கி அதை உரித்து கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேவையான அளவு வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். வெங்காயமும் சேர்த்துட்டேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இல்லாத காரணத்தால் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். கடாயில் வைக்காத ஏன் இதில் இந்த குக்கரில் வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க நினைப்பீங்க. இது வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு கொடுத்த பழைய குக்கர். இது வந்து யூஸ் ஆகிறதில்ல. ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் இதில் மீன் குழம்பு வச்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. சரி அதிலே வைக்கலாம், காரக்குழம்புனா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸு கத்திரிக்காய், அப்புறம் பச்சை கலக்காய், பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து போட்டுக்கிட்டேன். புளியும் வந்து ஒரு கொதி வந்த உடனே கரைச்சி விட்டுக்கிட்டேன். டேஸ்ட் உண்மையாலே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே வந்து காலி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் பச்சை கலாக்கொட்டை வந்து உரித்து கத்திரிக்காய் கூட சேர்த்து போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.